ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் நமது செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனதன்பு விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க அன்னப்பறவை போல இருப்பாங்க. அன்னப்பறவை எப்படி பாலில் இருக்கக்கூடிய தண்ணியை தனியாக பாலை தனியாக பிரிக்குதோ அதே மாதிரி இவங்க தனக்கு தெரிந்த நபர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டுபிடிச்சு தனக்கு தெரிந்த நபர்களுக்கு நல்வழி சொல்லி தருவாங்க. அந்த அளவுக்கு நற்குணங்கள் இவங்க கிட்ட இருக்குதுங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கானதுங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனின் கிரக பயிற்சியால் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. குறிப்பாக சுக்கிரன் மீனராசியில் உச்சம் பெற்று சனி பகவானுடன் இணைகிறதுனால நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய யோகங்கள் பலவிதமான நன்மைகளை பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். விருச்சிக ராசிக்காரங்க திறமையானவங்க, அறிவாளிகளாக சிந்திப்பாங்க, பிடிவாத குணம் கொண்டவங்க. இவங்க மனதிற்குள் என்ன நினைக்கிறாங்க என்பதை யாராலையுமே கணிக்க முடியாது. கடின உழைப்பாளிகளாகவும் வெளிநாடு மற்றும் வெளியூர் செல்லும் வாய்ப்புகளை அதிகம் பெறுபவர்களாகவும் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நிர்வாக திறமை உடையவர்களாகவும் கூர்மையான மனது உடையவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. சுக்கிரனின் இந்த கிரக பயிற்சி விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான காலகட்டமாகும். இது வெற்றிக்கான ஒரு முதல் படியாயிருக்கும். சனி பகவானுடன் சுக்கிரன் இணைவது வருடத்தில் ஒரு முறை மட்டும்தான் நிகழும். இது பொதுமக்களிடம் நல்ல பெயரை பெற்றுத்தரும். ஜாதகத்துல சுக்கிரனும் சனியும் இருக்கும் இடத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும். லக்னம் என்பது உயிர் போன்றது. அதனால ஜாதகத்துல லக்னத்தின் அடிப்படையில பலன்களை அறிவது முக்கியங்க. விருச்சிகம் ராசிக்காரர்கள் கடந்த 45 நாட்களில் செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருந்ததால் பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம். சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் குழப்பங்கள், வேலை மற்றும் கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட செலவுகள், உடல் நல பிரச்சனைகள், திருமணம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட தடைகள் இருந்திருக்கலாம். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் குரு பகவான் அவரை நேராக பார்க்கிறார். சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருப்பதால் இது ஒரு நல்ல யோகமாகும். சுக்கிரன் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால தலைக்கு மேல் கடன் இருந்தாலும் அடைக்கக்கூடிய நேரம் வரும். புதன் பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால திடீர் பணவரவு இருக்கும். நகை, இடம் வாங்கும் யோகம் உண்டாகும். பொருளாதார நிலை மேம்படும். நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் வரும். விசா பிரச்சனைகள் தீரும். வழக்குகள் சாதகமாக முடியும். வீடு கட்டும் யோகம் உண்டாகும். காதல் மற்றும் திருமண முயற்சிகள் கைகூடும். கலைத்துறை, இசைத்துறையில் நீங்கள் சிறந்து விளங்க போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. ரியல் எஸ்டேட், கமிஷன் வியாபாரம், மருத்துவத்துறை, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, மெக்கானிக்கல் துறை, ITI, கெமிக்கல் ஃபீல்டு போன்ற துறைகளில் நீங்க சிறந்து விளங்க போறீங்க. ஜாதகத்தை எடுத்து சரிபார்த்து விட்டு தைரியமா முன்னேறுங்க. இந்த 25 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான நாட்களாக இருக்குதுங்க. ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. வீடு கட்ட போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, வாகனங்கள் வாங்க போகிறீங்க, குடும்பத்தில் சந்தோஷமான கலை நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள் எல்லாம் நடக்க போகுது. காரிய தடைகள் எல்லாமே நீங்க போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இது நாள் வரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க. உங்களுடைய
மனம் மகிழும்படியான நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. தொழில் வியாபாரம் நல்லா இருக்குங்க. வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க. பழைய பாக்கிகள் வசூல் ஆவதில் வேகம் எடுக்க போகுதுங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சுணுக்க நிலை மாறப்போகுதுங்க. பண வரத்து அதிக லெவலில் இருக்க போகுதுங்க. நீங்கள் சின்னதாக பொட்டிக்கடை வச்சுருந்தாலும் சரிங்க, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. நீங்கள் தனியார் துறையில் வேலை செஞ்சாலும் சரி, அரசு துறையில் வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாக போகுதுங்க. பயணங்கள் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்க போகுதுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகுதுங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்வுகள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருந்த கவலைகள், கண்ணீரெல்லாம் மறைய போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராத மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்க போகுதுங்க. பொறுமையையும் பொறுப்பையும் கடைபிடித்தால் உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்க. பிள்ளைகள் பற்றிய கவலை உங்களுடைய மனசில் உண்டாக போகுதுங்க. நிதானமாக அனைத்து காரியங்களையும் செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீக்கிரமாக சாதனையாளராக மாறிடலாங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரப்போகுதுங்க. நீங்கள் நினைத்த காரியத்தில் இருந்த அனைத்து தடங்களும் நீங்கி நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாமல் போக போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. பெண்களை பொறுத்தவரை ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க, நகையெல்லாம் வாங்க போறீங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருந்துக்கோணுங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரப்போகுதுங்க. கலைத்துறையினருக்கு இந்த மாதம் உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் இழுபறியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் சாதகமான முடிவு கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்க போகுதுங்க. உங்களுடைய மனசில் உற்சாகம் அதிகரிக்க போகுதுங்க. உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் குறைய போகுதுங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கடன் பிரச்சனை குறைய போகுதுங்க. முன்னேற்றத்திற்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் வீண் பகைகள் ஏற்பட்டு நீங்க போகுதுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருந்துக்கோங்க. எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுக்கு பதில் விமர்சனமாக கிடைக்குதுங்க. அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாங்க. கவலைப்படாமல் இருந்துக்கோங்க. திடீர் கோபம் ஏற்படும். கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கோங்க. வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிச்சுக்கோங்க. பிடிவாதத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. குடும்ப விவகாரங்களில் தலையிடுவதற்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை செஞ்சுக்கிறது நல்லதுங்க. நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, இந்த சொல்ல ஒருத்தங்கிட்ட சொன்னால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணிட்டு நீங்கள் முடிவெடுக்கிறது உங்களுக்கும் நல்லதுங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க.
நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு உங்களோட சூழ்நிலைகளும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் மட்டும் காரணம் கிடையாதுங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த செஞ்சா, இந்த சொல்ல இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஏதாவது பேசுவாங்களோ, அவங்க ஏதாவது பேசுவாங்களோ, இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் ஒரு செயலை செய்யறதுக்கும் அடுத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கான எந்த ஒரு விஷயங்களையும் செய்யறதே கிடையாதுங்க. முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசினா நமக்கு என்னங்க கவலை? நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைகுறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.